guys, I am Dhanalakshmi. Welcome back to Language Quest. இன்னைக்கு டே 8 ஓட ஸ்போக்கன் இங்கிலீஷ் சேலஞ்சில் தான் இருக்கிறோம். நம்ம நேற்று கிளாஸில் என்ன பார்த்தோம்? ப்ரெசன்ட் டென்ஸ்னால் என்ன, அதை எப்படி யூஸ் பண்ணி இங்கிலீஷில் பேசலாம் அப்படிங்கிறத பார்த்தோம் இல்லையா? அதே மாதிரியே பாஸ்ட் டென்ஸ் அப்படிங்கிறது என்ன, அதை யூஸ் பண்ணி எப்படி இங்கிலீஷில் பேசலாம் அப்படிங்கிறத தான் தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ பாஸ்ட் டென்ஸ் அப்படிங்கிறது என்ன? பாஸ்ட் டென்ஸ் அப்படின்னா கடந்த காலத்தை பற்றி பேசுகிறது தான் பாஸ்ட் டென்ஸ். ஏற்கனவே நடந்து முடிஞ்ச விஷயத்தை பற்றி நம்ம பேசணும் அப்படின்னா அதுதான் பாஸ்ட் டென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இங்கிலீஷில் டென்சஸ் மட்டும் 12 டென்சஸ் இருக்குது. ஆனால் நம்ம 12 டென்சஸும் கற்றுக்கிறோமோ இல்லையோ, அட்லீஸ்ட் பேசிக்கான டென்சஸையாவது கற்றுக்கணும்ல. அதில் முக்கியமான 3 டென்ஸ் வந்து என்னது? ப்ரெசன்ட், பாஸ்ட், ஃப்யூச்சர். இப்போ நம்ம செகண்ட் டென்ஸில் இருக்கோம், பாஸ்ட் டென்ஸில் இருக்கோம். ஸோ ஒரு விஷயத்த எப்படி நடந்து முடிஞ்சுது அப்படிங்கிறத பற்றி பேசவும் தெரியணும் தானே. ஸோ பாஸ்ட் டென்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இங்கிலீஷ் பேசுகிறதுக்கு பாஸ்ட் டென்ஸ் கற்றுக்காம இங்கிலீஷே கற்றுக்க முடியாது. ஸோ அதனால் பாஸ்ட் டென்ஸ் எப்படி இருக்கும், அதை எப்படி பேசணும், அதையவே எப்படி நெகட்டிவாக பேசணும், பாஸ்ட் டென்ஸ்லேயே எப்படி கேள்வி கேட்குறது, கேள்வியவே எப்படி நெகட்டிவாக கேட்குறது, எப்படி பாசிட்டிவாக கேட்குறது அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்த்துடலாம். வித்தவுட் எனி டிலே லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. பாஸ்ட் டென்ஸ் அப்படிங்கிறது கடந்த காலம்னு சொல்லுவோம். நடந்து முடிஞ்ச விஷயத்தை பற்றி பேசுறதுக்கு தான் நம்ம பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்த்தாச்சு. பாஸ்ட் டென்ஸில் பேசணும் அப்படின்னா சிம்பிளான ஃபார்முலா தான், ரொம்ப ஈஸியான ஃபார்முலா. என்னது? சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்ப் டு யூஸ் பண்ணி தான் நம்ம பாஸ்ட் டென்ஸில் பேச போகிறோம். இங்கே பாருங்கள், வேர்ப் டு யூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம டே 6ல் வேர்ப் 1 அண்ட் வேர்ப் 2 பார்த்தோமா? இங்கே எவ்வளோ யூஸ் ஆக போகுதுன்னு பாருங்கள். வேர்ப் 2 தெரிலன்னா நம்ம இங்கே பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ண முடியுமா? பாஸ்ட் டென்ஸில் பேச முடியுமா? வேர்ப் 2 தெரிஞ்சால் மட்டும்தான் பாஸ்ட் டென்ஸில் பேச முடியும். ஸோ வேர்ப் 1 அண்ட் வேர்ப் 2 கற்றுக்கிட்டது எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா? சரி, இப்போ பாருங்கள். சப்ஜெக்ட்ஸ் வந்து ஐ, வி, யூ, தே, ஹி, ஷி, இட்டு, நேம்ஸு. சப்ஜெக்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் ஃபார்முலா சேஞ்ச் ஆகுது. எப்போ? பாஸ்ட் டென்ஸில் நம்ம பேசும்போது சப்ஜெக்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்ப் 2 யூஸ் பண்ணி தான் பேசணும். அது எப்படி அப்படிங்கிறத நம்ம எக்ஸாம்பிள் சென்டென்ஸோட பார்த்தா ரொம்ப ஈஸியாக புரியும். பாருங்கள், ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். ஐ கோ டு த ஜிம். நான் ஜிம்முக்கு போகிறேன் அப்படி சொல்லி எழுதியிருக்கோம். எப்படி சொல்லியிருக்கேன்? நான் ப்ரெசன்ட் டென்ஸில் சொல்லியிருக்கேன். இப்போ நான் போயிட்டுருக்கேன், ஸோ நான் சொல்கிறேன் ஐ கோ டு த ஜிம், நான் ஜிம்முக்கு போகிறேன் அப்படி சொல்கிறேன். இது ப்ரெசன்ட் டென்ஸில் எழுதியிருக்கிறேன் இல்லையா? ஏன்? கோங்கிறது வேர்ப் 1 இல்லையா? ஐங்கிறது இந்த இடத்துல சப்ஜெக்ட்டு, இது என்னது? கோங்கிறது வேர்ப் 1 தான் இல்லையா? அதனால் இது ப்ரெசன்ட் டென்ஸ். வேர்ப் 1 யூஸ் பண்ணாலே சப்ஜெக்ட்டுக்கு அடுத்தது வேர்ப் 1 யூஸ் பண்ணாலே அது ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும் இல்லையா? சரி, சேம் சென்டென்ஸையே எப்படி பாஸ்ட் டென்ஸில் மாற்றுறது? பாஸ்ட் டென்ஸோட ஃபார்முலா என்ன? சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்ப் 2 தானே. இப்போ சேம் சென்டென்ஸையே பாருங்கள் எப்படி மாற்றிருக்கேன்னு. ஐ அப்படிங்கிறது சேம், ஐ போட்டாச்சு. இது வந்து சப்ஜெக்ட். கோங்கிறது இங்கே என்னவா மாறும்? வேர்ப் 2ல் வெண்ட் அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா? கோ, வெண்ட். கோங்கிறது ப்ரெசன்ட் டென்ஸ், வெண்ட்ங்கிறது பாஸ்ட் டென்ஸ், வேர்ப் 2 அப்படின்னு நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். அதனால இங்கே ஃபார்முலாவில் என்ன இருக்குது? சப்ஜெக்ட் கூட வேர்ப் 2 தான் சேர்க்கணும். அப்போ ஐ வென்ட் டு த ஜிம் அப்படின்னு நம்ம எழுதியிருக்கோம். இதோட மீனிங் என்ன? நான் ஜிம்முக்கு போனேன். நேற்று போயிருப்பேன், காலையில் போயிருப்பேன், அப்போ ஈவினிங் கூட போயிருக்கலாம். ஸோ நடந்து முடிஞ்ச விஷயத்த நான் சொல்கிறேன். நான் ஜிம்முக்கு போனேன் அப்படி சொல்கிறதுக்கு ஐ வென்ட் டு த ஜிம் அப்படின்னு தான் சொல்லணும். நடந்து முடிஞ்ச விஷயத்துக்கு நம்ம பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணி தான் பேசணும். சரி, அடுத்தது பாருங்கள். ஷீ ஈட்ஸ் ஹர் பிரேக்ஃபாஸ்ட் அட் 8 AM. அவளோட காலை உணவை 8 மணிக்கு சாப்பிட்றா அப்படின்னு சொல்லி ப்ரெசன்ட் டென்ஸில் சொல்கிறோம். ஏன்? எப்படி கண்டுபிடிக்கலாம் இந்த ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படின்னு? சப்ஜெக்ட் வந்து ஷீ, அது தெரியும். ஈட்ஸ் அப்படின்னு சொல்லி வேர்ப் 1 யூஸ் பண்ணியிருக்கிறோம். சப்ஜெக்ட் வந்து ஷீ வந்தனால ஈட் கூட எஸ் சேர்த்தி ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறோம். சரி, இதேவே எப்படி பாஸ்ட் டென்ஸில் மாற்றலாம்? நம்ம she ate her breakfast at 8 AM அப்படின்னு மாற்றலாம். இது சப்ஜெக்ட், ஏட்டுங்கிறது verb 2. அவளோட பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டா, அவளோட பிரேக்ஃபாஸ்ட்டை 8 மணிக்கு சாப்பிட்டா அப்படின்னு சொல்லி நான் ஒரு ஈவினிங் சொல்கிறேன். அப்போ நடந்து முடிஞ்ச விஷயத்தை பற்றி பேசுகிறேன். அப்போ இப்படி தானே பேசணும். சரி, அடுத்தது. they run to catch the bus. அவங்க பஸ்ஸு பிடிக்க ஓடுறாங்க அப்படிங்கிறது நம்ம ப்ரெசன்ட் டென்ஸில் சொல்லியிருக்கிறோம் இல்லையா? எப்படி ப்ரெசன்ட் டென்ஸ்? ரன் அப்படிங்கிற வேர்ப் வந்து வேர்ப் 1ல் இருக்குது. ஸோ ப்ரெசன்ட் டென்ஸ். ரன் அப்படிங்கிறதோட பாஸ்ட் டென்ஸ் என்ன? ரன், ரேன் அப்படிங்கிறது தானே பாஸ்ட் டென்ஸ்.
ஸோ இந்த இடத்துல தேங்கிறது சப்ஜெக்ட் நமக்கு தெரியும், ரன் அப்படிங்கிறது verb 1 அப்படிங்கிறதுனால இது ப்ரெசன்ட் டென்ஸ். சரி, இதே சென்டென்ஸை பாஸ்ட் டென்ஸில் மாற்றும் போது இது எப்படி மாறி இருக்குன்னு பாருங்க. தே ரேன் டு கேட்ச் த பஸ். அவங்க பஸ்ஸை பிடிக்க ஓடுனாங்க. இப்போ இல்லை, நேற்று ஓடி இருக்கலாம், மத்தியானம் ஓடி இருக்கலாம், காலையில் ஓடி இருக்கலாம். ஸோ நடந்து முடிஞ்சிருச்சு அந்த விஷயம். அதை நான் சொல்கிறேன். அவங்க பஸ்ஸு பிடிக்க ஓடுனாங்க அப்படி சொல்லும்போது தே ரேன் டு கேட்ச் த பஸ் அப்படிங்கிறத தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேவா? இப்போது இது verb 2, இது சப்ஜெக்ட். ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. he jumps over the fence. அவன் வேலியை தாண்டி குதிக்கிறான். ப்ரெசன்ட் டென்ஸில் சொல்கிறேன். ஏன் jumps அப்படிங்கிறது என்னது verb 1 யூஸ் பண்ணியிருக்கிறோம். he வந்தனால jump கூட s சேர்த்துருக்கிறோம். ஸோ இது ப்ரெசன்ட் டென்ஸ். இதை பாஸ்ட் டென்ஸில் மாற்றுறது எப்படின்னு பாருங்கள். ஜம்போட பாஸ்ட் டென்ஸ் ஜம்ப்டு. ஆல்ரெடி நம்ம verb 1 verb 2 கற்றுக் கொடுக்கும்போது 50 verb 1 verb 2 பார்த்தோம். அதில் ஜம்ப்புங்கிறதும் வந்திருக்குது இல்லையா? ஸோ ஜம்போட பாஸ்ட் டென்ஸ் ஜம்ப்டு. இது verb 2 யூஸ் பண்ணியிருக்கிறதுனால சப்ஜெக்ட் he இருக்குது. ஸோ இது சப்ஜெக்ட், verb 2 யூஸ் பண்ணினாலே அது பாஸ்ட் டென்ஸ். அடுத்தது ராகுல் பிளேஸ் கிரிக்கெட். ராகுல் கிரிக்கெட் விளையாடுறான். இப்போ நான் பார்க்குறேன், பார்க்கும்போது அவன் விளையாடிட்டு இருக்கான். அப்போ நான் சொல்லுவேன் ராகுல் பிளேஸ் கிரிக்கெட். அவன் கிரிக்கெட் விளையாடுறான் அப்படி சொல்லுவேன். இதுவே பாஸ்ட் டென்ஸ், அவன் விளையாடுனா, ராகுல் கிரிக்கெட் விளையாடுனா அப்படிங்கிறதுக்கு என்ன verb நம்ம இங்கே ஆட் பண்ணணும்? verb 2 ஆட் பண்ணணும். ஏன்னா இது என்னது verb 1. ஸோ பாஸ்ட் டென்ஸில் சொல்லும்போது பிளேடாக மாறிடும். அப்போ ராகுல் அப்படிங்கிறது சப்ஜெக்ட், ராகுல் பிளேடு கிரிக்கெட். அவன் கிரிக்கெட் விளையாடினான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இங்கே பாருங்கள், இப்போ நான் 3 சென்டென்சஸ் ப்ரெசன்ட் டென்ஸில் எழுதியிருக்கேன். இப்போ வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு இந்த 3 சென்டென்சஸையுமே எப்படி பாஸ்ட் டென்ஸில் சொல்லலாம் அப்படின்னு காமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த 5 சென்டென்சஸையுமே பாஸ்ட் டென்ஸில் பாசிட்டிவாக சொல்லியிருந்தோம். எப்படி? நான் ஜிம்முக்கு போனேன், அவள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டா, அவங்க பஸ்ஸு பிடிக்க ஓடுனாங்க அப்படின்னு பாஸ்ட் டென்ஸ் நடந்து முடிஞ்ச விஷயத்தவே பாசிட்டிவாக சொல்லியிருந்தோம். இதுவே நெகட்டிவாக எப்படி சொல்லலாம் அப்படின்னா இல்லை இல்லைன்னு வரும். ஆல்ரெடி நம்ம ப்ரெசன்ட் டென்ஸ் பார்க்கும்போதே ஒரு விஷயம் இல்லை அப்படின்னு சொல்கிறது நெகட்டிவ் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருந்தோம். அதே மாதிரி தான் பாஸ்ட் டென்ஸ்லேயும் ஒரு விஷயம் பண்ணலை, செய்யலை, சாப்பிடலை, ஓடலை, ஆடலை அப்படின்னு இல்லை அப்படி சொல்கிறது தான் நெகட்டிவ். அதை எப்படி பாஸ்ட் டென்ஸில் பேசலாம், அதுக்கு என்ன ஃபார்முலா அப்படிங்கிறத பார்த்துடலாம். பாஸ்ட் டென்ஸில் நெகட்டிவாக பேசுகிறதுக்கு சப்ஜெக்ட் யூஸ் பண்ணணும். அது கூட டிட் நாட் அப்படிங்கிறத டிண்ட் அப்படின்னு சொல்லிக்கலாம். அப்போ சப்ஜெக்ட் டிண்ட் ப்ளஸ் verb 1 யூஸ் பண்ணி தான் நம்ம நெகட்டிவாக சொல்ல முடியும். பாஸ்ட் டென்ஸில் நெகட்டிவாக பேசுகிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஏன்னு கேளுங்களேன், சப்ஜெக்ட் எதுவாக இருந்தாலும் ஃபார் ஆல் சப்ஜெக்ட்ஸ் we can use this formula. என்னது? didn't plus subject plus verb 1. இது ஒரே ஒரு ஃபார்முலாவை எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்குமே அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை அப்படி சொல்கிறதுக்கு அது எப்படின்னு பார்த்துடலாமா? வாங்க சென்டென்ஸில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். ஐ didn't go to the gym. அதுக்கு அர்த்தம் என்ன? நான் ஜிம்முக்கு போகலை. இப்போ யாராவது உங்களை கேள்வி கேட்குறாங்க, காலையில் ஜிம்முக்கு போனியா அப்படி கேட்குறாங்க. அப்போ நீங்கள் ஜிம்முக்கு போகல, அப்போ எப்படி சொல்லுவீங்க? நடந்து முடிஞ்சிருச்சு அந்த ஆக்ஷன். அப்போ எப்படி சொல்லுவீங்க? ஐ didn't go to gym அப்படிங்கிறத சொல்லுவோம். பாஸ்ட் டென்ஸில் நான் ஜிம்முக்கு போகலை அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். இதுவே ப்ரெசன்ட் டென்ஸ்லேயும் ஒரு விஷயம் இல்லை அப்படிங்கிறதுக்கு நம்ம எப்படி சொன்னோம்? டோன்ட்டு இல்லைன்னா டசன்ட் யூஸ் பண்ணி சொன்னோம். அது ப்ரெசன்ட் டென்ஸ். இப்போ நடந்துட்டு இருக்கிற விஷயத்துக்கு நீங்கள் ஒரு விஷயம் இல்லைன்னு சொல்லும்போது டோன்ட் இல்லைன்னா டசன்ட் யூஸ் பண்ணி சொல்லுவோம். இது நடந்து முடிஞ்ச விஷயத்துக்கு ஒரு விஷயத்தை இல்லைன்னு சொல்கிறதுக்கு என்ன சொல்லுவோம்? டிண்ட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி தான் சொல்லணும். இப்போ பாருங்கள், ஐ அப்படிங்கிறது என்னது? ஐ அப்படிங்கிறது சப்ஜெக்ட். எந்த சப்ஜெக்ட் வந்தாலும் டிண்ட் தான் போடுவோம். டிண்ட்க்கு அப்புறம் வர வேர்ப் வந்து நம்ம என்ன தான் போடுவோம்? verb 1 தான் போடுவோம். ஸோ ஐ didn't go to the gymனா நான் ஜிம்முக்கு போகலை அப்படின்னு அர்த்தம். அடுத்தது she didn't eat her breakfast at 8 AM. அவளோட பிரேக்ஃபாஸ்ட்டு 8 மணிக்கு சாப்பிடலை அப்படின்னு சொல்கிறோம். இப்போ யாராவது கேட்குறாங்க, அவள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டாளா 8 மணிக்கு? அவள் சாப்பிடலை, நடந்து முடிஞ்சிருச்சு, இப்போ மத்தியானம் ஆயிடுச்சு. அப்போ எப்படி சொல்லலாம்? she didn't eat her breakfast at 8 AM தான் சொல்லணும். அவள் சாப்பிடலை. பாஸ்ட் டென்ஸில் சொல்லும்போது didn't யூஸ் பண்ணி தான் சொல்லணும். சப்ஜெக்ட் வந்து இது சப்ஜெக்ட்டு. ஸோ எந்த சப்ஜெக்ட் வந்தாலும் டிண்ட் தான் யூஸ் பண்ணணும். டிண்ட் கூட verb 1 தான் யூஸ் பண்ணணும் பாஸ்ட் டென்ஸில் சொல்கிறதுக்கு. சரி, அடுத்து they didn't run to catch the bus. அவங்க பஸ்ஸை பிடிக்க ஓடலை. நடந்து முடிஞ்ச விஷயத்துக்கு எகெயின்
நடந்து முடிஞ்ச விஷயத்துக்கு நம்ம சொல்கிறோம். இப்போ மார்னிங் நீங்கள் பார்த்துருக்கீங்க அவங்க ஓடலைங்கிறத, ஸோ அதை வந்து ஆஃப்டர்நூனோ இல்லை நாளைக்கோ பேசுகிறீங்க, அப்போ இப்படி சொல்லலாம், தே டிட் ரன் டு கேட்ச் த பஸ், அவங்க பஸ்ஸு பிடிக்க ஓடலை அப்படி சொல்கிறோம். தே அப்படிங்கிறது சப்ஜெக்ட், ஸோ எந்த சப்ஜெக்ட் வந்தாலுமே டிண்ட் ப்ளஸ் வேர்ப் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ தேக்கு அப்புறம் டிண்ட்டுங்கிறது யூஸ் பண்ணியிருக்கிறோம், அதுக்கப்புறம் ரன் அப்படிங்கிற வேர்ப் யூஸ் பண்ணி நம்ம ஒரு விஷயம் பண்ணலைங்கிறத சொல்லியிருக்கிறோம். அடுத்தது he didn't jump over the fence, அவன் ஜம்ப் பண்ணலை, அவன் ஃபென்ஸை தாண்டி குதிக்கல, வேலியை தாண்டி குதிக்கலை அப்படி சொல்லியிருக்கிறோம், இல்லை அப்படி சொல்லியிருக்கிறோம். நடந்து முடிஞ்ச விஷயத்தை பற்றி நம்ம பேசியிருக்கிறோம், அதனால் டிண்ட் யூஸ் பண்ணி சென்டென்ஸில் சொல்லியிருக்கிறோம். சப்ஜெக்ட்டு டிண்ட்டு, இது வேர்ப் 1. அடுத்து ராகுல் டிண்ட் ப்ளே கிரிக்கெட், ராகுல் கிரிக்கெட் விளையாடலை, அவர் விளையாடலை அப்படி சொல்கிறோம். ஸோ இதுவும் நடந்து முடிஞ்ச விஷயத்தை பற்றி பேசுகிறதுனால இது பாஸ்ட் டென்ஸ். இங்கே எது சப்ஜெக்ட்டு, ராகுல் அப்படிங்கிறது சப்ஜெக்ட்டு, டிண்ட் யூஸ் பண்ணியிருக்கிறோம். அடுத்து வேர்ப் 1 யூஸ் பண்ணி ஒரு ஒரு விஷயத்த இல்லை அப்படின்னு பாஸ்ட் டென்ஸில் நெகட்டிவாக சொல்லியிருக்கிறோம். இப்போது பாஸ்ட் டென்ஸில் எப்படி கேள்வி கேட்குறது, அதுவும் எப்படி பாசிட்டிவாக ஒரு கேள்வி கேட்குறது அப்படிங்கிறத பார்க்கலாம். பாசிட்டிவாக கேள்வி கேட்குறதுனா வந்தாரா, பண்ணினாரா, செஞ்சாரா அப்படின்னு பாசிட்டிவாக ஒரு கேள்வியை கேட்குறது, நடந்து முடிஞ்ச விஷயத்தை பற்றி ஒரு கேள்வி கேட்குறது, அது எப்படிங்கிறத பார்த்துடலாம். அதுக்கு ஃபார்முலா என்ன, டிட் ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்ப் 1. பாஸ்ட் டென்ஸ் அப்படின்னாலே ரொம்ப ஈஸி தான், ஏன்னா எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்குமே சேம் ஃபார்முலா தான். பாருங்கள், கன்ஃபியூஷனே ஆயிக்க வேண்டாம். இந்த சப்ஜெக்ட்ஸ் நம்ம யூஸ்வலாக ஐவி யூதேக்கு ஒரு மாதிரி இருக்கும், ஹீ ஷி இட்டுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் பாஸ்ட் டென்ஸில் ஒரு கேள்வியை கேட்கும்போது எப்படி தான் இருக்கும், ஈஸியாக இருக்கும். டிட் ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்ப் 1ங்கிற ஃபார்முலா தான் எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே வரும். சரி, இதை யூஸ் பண்ணி எப்படி கொஸ்டின்ஸில் கேட்கலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், டிட் யூ கோ டு த ஜிம், நீ ஜிம்முக்கு போனியா, ஒரு விஷயத்த செஞ்சியா அப்படின்னு கேள்வி கேட்குறோம். அது எப்படி கேட்குறோம், பாஸ்ட் டென்ஸ், நடந்து முடிஞ்ச விஷயத்துக்கு கேட்குறோம். இப்போ நான் மார்னிங் ஜிம்முக்கு போயிருக்கணும், ஆனால் நான் போகலை. இவங்க யாராவது ஒருத்தர் உங்ககிட்ட கேள்வி கேட்குறாங்க, நீ ஜிம்முக்கு போனியா அப்படி கேள்வி கேட்குறாங்க, நடந்து முடிஞ்ச விஷயத்துக்கு கேள்வி கேட்குறாங்க. அப்போ நம்ம எப்படி கேட்போம், எல்லா சப்ஜெக்ட்ஸ் கூடமே என்ன ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுவோம், டிட் ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்ப் 1. இங்கே எப்படி கேட்டிருக்கிறோம், டிட் யூஸ் பண்ணியிருக்கிறோம், சப்ஜெக்ட் யூஸ் பண்ணியிருக்கிறோம், கோங்கிற வேர்ப் 1 யூஸ் பண்ணியிருக்கிறோம். டிட் ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்ப் 1 யூஸ் பண்ணி ஒரு கேள்வியை கேட்டுக்கிறோம். அடுத்து செகண்ட் ஒன் பாருங்கள், டிட் ஷி ஈட் ஹர் பிரேக்ஃபாஸ்ட் அட் 8 AM, அவளோட காலை உணவை காலையில் 8 மணிக்கு சாப்பிட்டாளா அப்படின்னு கேட்குறோம். இப்போ நான் நைட் கேட்குறேன், காலையில் அவள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டாளா அப்படி தானே கேட்போம். அப்போ நடந்து முடிஞ்ச விஷயத்த நம்ம கேட்குறோம், அதுக்கு எப்படி தான் கேட்கணும், டிட் யூஸ் பண்ணி சப்ஜெக்ட் யூஸ் பண்ணி வேர்ப் 1 யூஸ் பண்ணி தான் கேட்கணும். அப்போ டிட் ஷி ஈட் ஹர் பிரேக்ஃபாஸ்ட் அட் 8 AM அப்படின்னு கேட்டிருக்கோம். டிட் யூஸ் பண்ணியாச்சு, சப்ஜெக்ட் போட்டாச்சு, இங்கே வேர்ப் 1ங்கிறத யூஸ் பண்ணியாச்சு. இப்போ ஒரு விஷயத்தில் நீங்கள் கன்ஃபியூஷனே ஆகிக்கூடாது. என்னென்னா ஷீ வந்த ஹீ ஷீ இட்டு வந்தால் வேர்ப் கூட எஸ் இல்லைன்னா இஎஸ் சேர்த்தணும் தானே சொன்னீங்க ப்ரெசன்ட் டென்ஸில். இப்போ வந்து ஷீ வந்திருக்குது, ஷீ வந்திருக்கு, ஈட் அப்படிங்கிற வேர்ப் 1 வந்திருக்கு, ஏன் நம்ம எஸ் இல்லைன்னா இஎஸ் சேர்த்தலை அப்படின்னா பாஸ்ட் டென்ஸில் ஒரு கேள்வியாக கேட்கும்போது எப்போவுமே ஹீ ஷீட் வந்தாலும் சரி, சப்ஜெக்ட் எது வந்தாலும் சரி, வேர்ப் 1 மட்டும்தான் யூஸ் பண்ணணும், எஸ்ஸோ இல்லை இஎஸ்ஓ சேர்த்தக்கூடாது. இதை மைண்டில் வச்சுக்கணும், கன்ஃபியூஸ் ஆகிக்கக்கூடாது. அடுத்தது டிட் தே ரன் டு கேட்ச் த பஸ், அவங்க பஸ் பிடிக்க ஓடுனாங்களா, அவங்க பஸ் பிடிக்க ஓடுனாங்களா, நடந்து முடிஞ்சிருச்சு, அதை தான் நான் கேள்வியாக கேட்குறேன். அவங்க பஸ் பிடிக்க ஓடுனாங்களா அப்படி கேட்குறோம். அதுக்கு என்ன யூஸ் பண்ணியிருக்கோம், டிட்டு சப்ஜெக்ட்டு வேர்ப் 1ங்கிறத யூஸ் பண்ணி கேள்வியாக கேட்டாச்சு. அடுத்த ஒன், டிட் ஹி ஜம்ப் ஓவர் த ஃபென்ஸ், அவன் வேலியை தாண்டி குதிச்சானா, அவன் வேலியை தாண்டி குதிச்சானா அப்படின்னு கேள்வியாக கேட்குறோம். அது நடந்து முடிஞ்ச விஷயத்தை தான் நம்ம கேள்வியாக கேட்குறோம். இப்போ என்ன, இதுக்கு டிட் யூஸ் பண்ணியிருக்கிறோம், ஹீங்கிற சப்ஜெக்ட் யூஸ் பண்ணியிருக்கிறோம், ஜம்ப் அப்படிங்கிறத வேர்ப் 1ல யூஸ் பண்ணியிருக்கிறோம். அடுத்தது டிட் ராகுல் ப்ளே கிரிக்கெட், டிட் ராகுல் ப்ளே கிரிக்கெட் அப்படின்னு கேள்வியாக கேட்டிருக்கிறோம். அவர் கிரிக்கெட் விளையாண்டாரா, ராகுல் கிரிக்கெட் விளையாடினாரா அப்படின்னு கேட்குறோம். இப்போ யாராவது ஒருத்தர் உங்ககிட்ட சொல்கிறாங்க, ராகுல் வந்து நீ காலையில் கிரிக்கெட் விளையாடினாரு அப்படின்னு. அப்போ நீங்கள் ஒரு கேள்வியாக கேட்குறீங்க, எப்படி, டிட் ராகுல் ப்ளே கிரிக்கெட், அவர் கிரிக்கெட் விளையாடினாரா அப்படி கேட்குறோம். அப்படி கேட்கும்போது நம்ம எப்படி தான் யூஸ் பண்ணணும், பாஸ்ட் டென்ஸில் டிட் ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்ப் 1 போட்டு தான் கேள்வியாக கேட்கணும். இப்போது பாஸ்ட் டென்ஸில் கேள்வியவே எப்படி நெகட்டிவாக கேட்குறது அப்படிங்கிறத பார்த்துடலாம்.
அது எப்படி கேட்போம் யூஸ்வலாக? போகலையா, வரலையா, செய்யலையா, சாப்பிடலையா. இப்போது இல்லையா இல்லையான்னு கேட்குறோம் இல்லையா, இந்த மாதிரி கேட்குறதுக்கு எப்படி பாஸ்ட் டென்ஸில் கேட்குறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதுக்கு ஃபார்முலா என்ன? did not plus subject plus verb 1. did not அப்படிங்கிறத didn't அப்படின்னு ஷார்ட்டாக எழுதிக்கலாம். பாஸ்ட் டென்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் நோட் பண்ணிங்களா, எல்லா சப்ஜெக்ட்ஸுமே ஃபார்முலா ஒரே மாதிரி தான் வருது. ஸோ ரொம்ப ஈஸியான டென்ஸ் வந்து பாஸ்ட் டென்ஸ். இப்போ சப்ஜெக்ட் எதுவானாலும் சேம் ஃபார்முலாவை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். எப்படி சென்டென்சஸில் பேசணும் இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். didn't you go to the gym? நீ ஜிம்முக்கு போகலையா? அவன் போயிருக்க வேண்டியது ஆனால் போகாமல் இருக்கான். அப்போ நம்ம என்ன கேட்போம்? நீ ஜிம்முக்கு போகலையா காலையில் அப்படி கேட்போம். ஸோ அந்த மாதிரி பாஸ்ட் டென்ஸில் நெகட்டிவாக இல்லையா அப்படி கேட்குறதுக்கு didn't யூஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணணும். எப்பவுமே கேள்வியாக கேட்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா didn't முன்னாடி கொண்டு வந்துடுவோம். didn't அப்படிங்கிறத முன்னாடி கொண்டு வந்துட்டு சப்ஜெக்ட் வந்து பின்னாடி போயிடும், வேர்பும் பின்னாடி போயிடும். இதை ஞாபகம் வச்சுக்கணும். didn't you go to the gym, இது verb 1, இது சப்ஜெக்ட். ஓகே, அடுத்து didn't she eat her breakfast at 8 AM? அவளோட பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலையா 8 மணிக்கு? சாப்பிடலையா அப்படி கேட்குறோம். அவளோட பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிடலையா அப்படி கேட்குறதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன போடுவோம்? didn't அப்படிங்கிறத போடுவோம். அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் போடுவோம். அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் போட்டுட்டு verb 1 தான் யூஸ் பண்ணணும். கேள்வியாக கேட்கும்போது எப்பவுமே என்ன சப்ஜெக்டாக இருந்தாலும் நம்ம verb 1 தான் யூஸ் பண்ணணும். அதில் ரொம்ப கிளியராக இருக்கணும். அடுத்து didn't they run to catch the bus? அவங்க பஸ்ஸை பிடிக்க ஓடலையா? கேள்வியாக கேட்குறோம். அவங்க பஸ்ஸை பிடிக்க ஓடலையா இல்லையா அப்படி சொல்லி கேட்குறோம். அதுக்கு didn't யூஸ் பண்ணியிருக்கிறோம், சப்ஜெக்ட் யூஸ் பண்ணியிருக்கிறோம், அடுத்து verb 1 யூஸ் பண்ணி கேள்வியை கேட்டிருக்கிறோம். அடுத்து didn't he jump over the fence? அவன் வேலையை தாண்டி குதிக்கலையா? குதிக்கலையா இல்லையா அப்படி சொல்கிறோம். ஸோ didn't யூஸ் பண்ணியிருக்கிறோம், சப்ஜெக்ட் வந்து இங்கே ஹியா இருக்குது, verb 1 யூஸ் பண்ணி ஒரு கேள்வியை நெகட்டிவாக கேட்டிருக்கிறோம். அடுத்து didn't ராகுல் play cricket? ராகுல் கிரிக்கெட் விளையாடலையா? விளையாடலையா இல்லையா அப்படி சொல்கிறோம் எகெயின். ஸோ இல்லையா இல்லையான்னு கேள்வி கேட்குறதுக்கு என்ன யூஸ் பண்ணணும்? என்ன ஃபார்முலா? didn't யூஸ் பண்ணணும், சப்ஜெக்ட் போடணும், verb 1 போடணும். இங்கே didn't நம்ம யூஸ் பண்ணியாச்சு, சப்ஜெக்டும் போட்டாச்சு ராகுல். இங்கே verb 1 யூஸ் பண்ணி ஒரு கேள்வியை நெகட்டிவில் கேட்டாச்சு. இன்றைக்கி நம்ம என்ன பார்த்தோம்? பாஸ்ட் டென்ஸ் பார்த்தோம். பாஸ்ட் டென்ஸ்னால் என்ன, அதை எப்படி யூஸ் பண்ணணும், அதோட ஃபார்முலா என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ ஒரு விஷயம் பாஸ்ட் டென்ஸில் நடந்திருந்தது அப்படின்னா அது நடந்திருந்தது, நடக்கலை அப்படின்னு சொல்கிறதுக்கு எப்படின்னு பார்த்தோம். இப்போ அதையவே கேள்வியாக பாஸ்ட் டென்ஸ்லேயே ஒரு கேள்வியாக பாசிட்டிவில் கேட்குறதுக்கு அப்படி ஒரு விஷயம் நடந்துச்சா அப்படி எப்படி கேட்குறது அப்படிங்கிறத பார்த்தோம். அதுவே நெகட்டிவாக சொல்கிறதுக்கு அப்படி ஒரு விஷயம் நடக்கலையா இல்லையா அப்படி சொல்லி நெகட்டிவாக கேட்குறதுக்கு எப்படி அப்படிங்கிறத நம்ம கிளியராக பார்த்தோம் இல்லையா? உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். உங்களை மாதிரியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கோ ரிலேட்டிவ்ஸ்க்கோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை Day 9 வீடியோவில் பார்க்குறேன். Until then, take care, bye bye.